ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கிறது சண்டே நம்ம வீட்டோட லன்ச் மெனு தாங்க. சண்டேனா நான்வெஜ் தான். இந்த வாரம் பார்த்திங்கன்னா மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இது வந்து எங்கள் வீட்டோட ஒரு ஃபேவரட்டான மீன், நாக்கு மீன். இப்போ வந்து இது அதிகமாக கிடைக்கிது, எல்லா சமயமும் கிடைக்காது. அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சங்கரா மீன் குழம்புக்காக வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சங்கரா மீன் குழம்புக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு தனி டேஸ்ட் இருக்குது. ஸோ வந்து இதை வந்து தனியாக குழம்பு வச்சுட்டு, நாக்கு மீன்லேயும் தலை வால் பகுதியெல்லாம் இருந்ததுனால அதை தனியாக குழம்பு வச்சிடலான்ட்டு டிசைட் பண்ணியிருந்தாங்க. நாக்கு மீன் சேர்த்து செய்கிற குழம்பு பார்த்திங்கன்னா, நான் வந்து ரொம்ப நாளாகவே கன்னியாகுமரி, நாகர்கோயில், கேரளா சைட்லாம் செய்கிற மாதிரி குழம்பு வைக்கணுன்ட்டு பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, இன்றைக்கி இந்த குழம்ப அந்த டைப்பில் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி, ஒரு முழு தக்காளியை நல்லா வந்து நசுக்கி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக நல்லா நசுக்கி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்க்குறேங்க. அடுத்து ஒரு அரை ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் சேர்க்குறேன். சேர்த்து இந்த மாதிரி நல்லா கையில் வந்து பிசைஞ்சு விட்டுட்டேன். கூடவே பார்த்திங்கன்னா நம்ம குழம்புக்காக கரைச்சி வச்ச புளி தண்ணியும் இதோடு சேர்க்குறேன். கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கையில் கரைச்சி விட்டுக்கலாம். இந்த சின்ன வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, மிளகாய்த்தூள், உப்பு இது எல்லாம் சேர்த்து புளி நல்லா இந்த மாதிரி கையில் ஃபுல்லாக நல்லா கரைச்சி விட்டுட்டேங்க. குழம்புக்கு தேவையான அளவு நம்ம இதில் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ரொம்ப மெயினான ஒரு இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் பால். இதை வந்து 1 டம்ளர் அளவுக்கு நல்லா திக்கான தேங்காய் பால் சேர்க்குறேன். சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நான் வந்து எடுத்து வச்சுருக்கிற அந்த நாக்கு மீனோட தலை, வால் இதையெல்லாம் சேர்த்து ஒரு பச்சை மிளகாவோடு சேர்த்து அதையும் நல்லா வந்து அந்த குழம்போடு சேர்த்துடலாம். இந்த டைப் குழம்பு பார்த்திங்கன்னா நான் இந்த வாட்டி தாங்க ஃபஸ்ட் டைம் வைக்கிறேன். இதுக்கு முன்னாடிலாம் நார்மலாக வைக்கிற குழம்பு நம்ம வந்து எப்பவும் வைக்கிற மாதிரி வச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 to 15 நிமிஷம் இந்த மீன் குழம்பு நல்லா கொதித்து வரட்டும். எனக்குமே பார்த்திங்கன்னா மீன் வந்து கரைஞ்சிடுமோன்ற பயம் இருந்துச்சு. ஆனால் இது நாக்கு மீன் அந்த அளவுக்கு வந்து நம்ம சங்கரா மீன் மாதிரி மற்ற மீன் மாதிரி கரையாது. ஸோ வந்து தைரியமாக இந்த மீனில் ட்ரை பண்ணலான்ட்டு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்து இந்த குழம்பு ட்ரை பண்ணியிருந்தேன். இந்த குழம்பு நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். சேர்த்து நம்ம வந்து சிம்மில் வச்சிடலாம். குழம்பு நல்லா சுண்டி வரட்டும். அடுத்து நம்மளோட சங்கரா மீன் குழம்பும் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டுருக்குங்க. இப்போ மீனை இதோடு சேர்த்துட்றேன். அடுத்து பார்த்திங்கன்னா மீன் வந்து நான் வந்து தவாவில் போட்டு கொஞ்சம் மீன் வந்து தவாவில் போட்டு எண்ணெய் போட்டு வறுத்துருந்தேன். மீதி மீனை பார்த்திங்கன்னா நம்ம வந்து அவனில் ஆயில் ஃப்ரீயாக கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. நம்ம வீட்டோட இந்த சண்டே லன்ச் மெனு பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக ரெடியாக இருக்குங்க. இந்த லன்ச் மெனுவில் நல்ல சூடான சாதம். அடுத்து கேரளா ஸ்பெஷல் சூப்பரான மீன் குழம்பு. எப்போவுமே ஒரே மாதிரி மீன் குழம்பு சாப்பிட்ட எங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த டைப் குழம்பும் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே டேஸ்டியாக இருந்துச்சு. வெரைட்டியாக மீன் குழம்பு சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுறவங்க இந்த டைப்லேயும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அடுத்து மீன் வறுவல், முட்டை, சூடான ரசம். இது தாங்க நேற்று சண்டே நம்ம வீட்டோட லன்ச் மெனு. இந்த டேஸ்டியான லன்ச் காம்போ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.